குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக் டு டி ஸ்ட்ரீட் ஸ்கூல். இந்த 2 நிமிஷம் இன்னைக்கு உங்களோட ட்ரேடிங் டேல ஒரு சிக்னிபிகண்ட் இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா கிரியேட் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டுனாவே நமக்கு ஒரு 50% ஆஃப் ட்ரேடிங் வந்து நம்ம சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்து எங்க ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, அந்த ஜோனை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல போறோம். நீங்க உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க பொசிஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்எம்டிசி. இந்த ஸ்டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இது நீங்க இந்த பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பிரைஸ் வந்து அரௌண்ட் லைக் 95 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் மார்க் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 93ல இருந்து ஒரு 99 வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கு. இங்க செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. பிரைஸ் வந்து நேத்து பெனிட்ரேட் ஆகி மேல போக ட்ரை பண்ணிச்சு, பட் ஹவர் முடியல. ஸோ பை கால் எடுக்கிறாங்க, கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஸ்டாக்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சிக்னல் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நேத்து க்ளோஸை விட ஐ மீன் முன்னாடி க்ளோஸை விட கீழே பிரைஸ் வந்ததுன்னா நீங்க செல் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி, இம்ப்ளாய் வாலட்டிலிட்டி ஃபேவரபிளா இருக்கும். ஸோ ஏன்னா அதோட இம்ப்ளாய் வாலட்டிலிட்டி இப்ப கம்மியா இருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப கண்டிப்பா லாங் ஆப்ஷன் பிரீமியமோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ கண்டிப்பா உங்களோட ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா புரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் கோ ஃபார் பை கால், கோ ஒன்லி ஃபார் பேரிஷ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த இடத்துல பிரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க, திரும்பி வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ 150 அபவ் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இன்ட்ராடேல ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டல்லையும் 150 அபவ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ சப்ளை ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 160ல இருந்து 170 வரைக்கும் இருக்கு. அதாவது செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, அதை தாண்டி பெனிட்ரேட் ஆவது ரொம்ப கஷ்டம். ஸோ அது கிட்ட போறப்ப நீங்க பொசிஷன் வந்து நீங்க எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டாக்குக்கும் வாலட்டிலிட்டி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபேவராக இல்லாம இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரைம் பிரீமியமோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அசோக் லைலாண்ட்ல உங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நேற்று நம்ம 2 ட்ரேடு கால் கொடுத்திருந்தோம். அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துலாம். நேற்று விப்ரோ அண்ட் சன்ஃபார்மா கொடுத்திருந்தோம். விப்ரோ வந்து நம்ம கொடுத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் வந்து நிறைய மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. சன்ஃபார்மா வந்து இன்னும் மூவ்மெண்ட் கொடுக்கல, வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பாண்ட். அது என்னன்றத குயிக்கா நம்ம பார்த்தோம்னா, ஸோ விப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து நான் சப்போர்ட் ஜோனை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நேத்து வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டே வந்து கொடுத்திருந்தது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தா நீங்க நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். வாலிடிலிட்டி நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால தான் ஒரு பெரிய மூவ்மெண்ட் விப்ரோல வந்து நேற்று கொடுத்திருக்கிறது ஸ்டாக். ஸோ ஃபர்தரா 200ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதை பெனிட்ரேட் ஆகிறப்போ ஃபர்தரா வந்து 180 வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்க ட்ரேடை நீங்க பிளான் பண்ணிங்க. ஸோ அடுத்தது சன்ஃபார்மா வந்து பை கொடுத்ததும் எங்கன்னா வந்து 1810க்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து பை பண்ணுங்க. 176050 கீழே போட்டுனாலும் நீங்க பை பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. பட் ஸ்டில் நம்ம ஜோனை வந்து பிரேக் பண்ணல. 1810 அதுதான் வந்து ஒரு சேஃபஸ்ட். அது பிரேக் ஆகி மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுலயும் நீங்க வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச சஜஷன் இன்னைக்கு. மீண்டும் வந்து நாளைக்கு வேற ஒரு நல்ல ஸ்டாக் கூட ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ டில் தென் பாய்.